இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போது நார்மலாக கட் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசம் இருக்குது சரிங்களா. இந்த மெத்தட் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, தேவையான அளவை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போது பேக் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன் சரிங்களா. இந்த சைடில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் ஸ்லீவும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக் பார்ட்டும் ஸ்லீவும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி தான் வச்சு அளவுகள் எடுத்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ இப்படி மார்க் பண்ணும் பொழுது பட்டிக்கு நம்மளுக்கு ஒரு பீஸ் வந்து தேவை, ரெண்டு சைடும் டபுள் பீஸ் தேவை இல்லைங்களா. இப்போ பட்டிக்கு எந்த சைடு எடுக்கலாம் அப்படின்னா, இந்த சைடு பாருங்கள், ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணும்பொழுது குறைவான அளவு தான் இருக்கும், இந்த சைடும் கொஞ்சம் பத்தாது சரிங்களா, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், தேவையான அளவை விட குறைவாக தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்காக சரிங்களா, கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்காக இந்த லைன் இவ்வளோ தேவைப்படும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கட் ஆகும். ஸோ இதில் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு வேஸ்ட் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னாலும் பட்டிக்கு இந்த இடத்துல அளவுகள் பத்தாது சரிங்களா. இந்த இடத்துல வேணால் நம்ம வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு இது கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பத்தாமல் கிளாத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கீழ்ப்பக்கத்தில் அதாவது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த கட் பண்ணி எடுத்த பகுதியில் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி 1/2 இன்ச் மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த லைனில் இருந்து தான் நம்ம வந்து அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அளவுகள் நோட் பண்ணுவோம். பட் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த அளவு இந்த லைனில் இருந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டு, ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட்டு ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது 14.5 இன்ச்சு, அதாவது 13 இன்ச்சுங்கிறது சரியான அளவு. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே பட்டிக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 14.5 இன்ச்சு. அந்த 14.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல பாருங்கள், மேல் பக்கம் ஷோல்டர் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய ஷோல்டர் நம்ம மார்க் பண்ண லைனில் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த சைடு நகர்த்தி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சைடு நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த சைடு பட்டிக்காக நம்மளுக்கு ஃபுல் லென்த்து கிடச்சிருக்கு சரிங்களா. அகலமும் நீளமும் நல்லா அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி மார்க் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து ஈஸியாக கிடச்சிருது சரிங்களா. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக கச்சிதமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோல்டிங் லைனையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபோல்டிங்கோட லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம முன் கழுத்து உயரம் 6 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல எப்பவுமே மார்க் பண்ணிக்கோங்க. முன் கழுத்து வளைவு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு சரிங்களா. இந்த மாதிரி உள்ள வந்து கிராஸாக எடுத்து அப்படியே வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. முன் கழுத்து வளைவு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 14.5 இன்ச் அதாவது 13.5 இன்ச்சு சரியான அளவு, 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போடுவோம் சரிங்களா. இது மாதிரி 14.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போடுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி 1.5 இன்ச்சு. இது எதுக்காக, அதே போல் இந்த சைடு வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம வந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணணும். கிராஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு கிராஸும் டாட்டும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம்.
இது மாதிரி லைன் போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த் எடுக்கணும். இது ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் இல்லைங்களா, ஸோ டெப்த் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த லைன்லேயே பாருங்கள் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நெக்லைன் வந்து நம்மளுக்கு விரிவடையும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் வராது, நெக் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். லைட்டாக அப்படி நகர்த்திக்கோங்க. ஆனால் அளவுகள் வந்து மாறக்கூடாது. ஆக்சுவலாக நான் வந்து 2 பீஸ் போட்டு சேம் டைமில் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல வந்து குறைவாகவும் இந்த இடத்துல அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல தூக்கல் வராதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக வந்து தூக்கல்கள் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கிளாத்து தான். கிராஸ் வைஸில் அப்படி லைன் நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது ஈக்குவல் ஆகிக்கும், சரிங்களா? ஸோ அதனால் தூக்கல்கள் வராது. இதுவே வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன வாய்ப்பு இருக்குது. அது வந்து மெட்டீரியலை பொறுத்தும் இருக்குது, சரிங்களா? அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக வேணால் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸ் வருது, நான் ஃபஸ்ட்டே சரியான அளவு மார்க் பண்ணிட்டீங்கன்னா லூஸ் வராது. ஒருவேளை வருது அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் பக்கத்தில் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஹேர்கட் இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பட்டிக்கு ரொம்ப ஃப்ரீயாக அகலம் வந்து பாருங்கள் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு, சரிங்களா? அகலமும் சரி நீளமும் சரி நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது, சரிங்களா? அதே போல் இந்த சைடுமே பாருங்கள் நல்லா லென்த்தியாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 2 பீஸுமே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில், அதாவது மெட்டீரியல் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.